இதை வந்து நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? இது என்ன நான் காமிக்கிறேன். பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள ஒரு குடும்பத்தில் போய் இவங்க வந்து பேசி அவங்களுக்கு ஒரு உதவியை பண்ணி அவங்கள கட்டாயமாக மதம் மாற்றம் பண்ணுறாங்க. நானும் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் இது வந்து பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. இதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? இது என்ன நான் காமிக்கிறேன். தம்பி 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 ஐயா ஐயா கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. இல்ல அண்ணே, ஐயா ஐயா சரி, அதாவது அண்ணன் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க. மதம் 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 ஒரு பக்கம் கிடையாது கிடையாது. அவர் தெரியாம பேசுறாரு. இருங்க இருங்க. மதம் மாறுவது என்பது நான் பேசுகிறேன். கிறிஸ்தவ மதம் மாத்திருக்கணும் அப்படின்னா, வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்ட காலத்துல அவன் அவ்வளவு ராணுவ வலிமை வச்சு அவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை வச்சிருந்தவன் மொத்த பேரையுமே கிறிஸ்தவரா மாத்திருக்கலாம். ஆமா, பாபர் நினைச்சிருந்தா அவர் எல்லா பேரையுமே கிறிஸ்தவ இஸ்லாமியனா அது செய்யல. இங்க இருக்கிற மக்களுக்கு இப்ப அரசியல் செய்யறவர்களுக்கு இது ஒரு கருவியா இருக்கு. அதனால கட்டாய மதம் விருப்ப மதம் அவனவன் விரும்பி ஏற்பான். நான் என்ன இலையில நீ என்ன உணவை வச்சாலும் எதை முதல்ல எடுத்து சாப்பிடுறதுன்னு முடிவு எடுக்கிறது நான் தான். இது நல்லா இருக்கும் சாப்பிடு, இது நல்லா இருக்கும் சாப்பிடு நீ சொல்லக்கூடாது. எனக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் செய்ய முடியும். எனக்கு கிறிஸ்தவம் விருப்பமா இருக்கு ஏற்கிறேன், இஸ்லாம் விருப்பமா இருக்கு ஏற்கிறேன், இந்து மதம் இந்த சமயம் எனக்கு விருப்பமா இருக்கு அதுல இருக்கேன் தொடர்றேன். எனக்கு நீ ஏன் சிவனை கும்பிடுற முருகனை கும்பிடாம, நீ ஏன் விநாயகரை கும்பிடுற, நீ வந்து கிருஷ்ணரை கும்பிடாம, இது எனக்கானது. மதம் என்பதும் இறை வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் அவரவர் உரிமை. அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. இந்த கட்டாயம்ங்கிற சொல்லு அது நம்ம ஏற்க முடியாது. நமக்கு தெரிஞ்சு எங்க நடந்ததா இல்லை.